Okay, so 20th century வரும்போது most of the cytologists, I told you that cytologists are biologists who study about cells. சரியா, that the generally the total number of chromosome is constant in all cells of a species. சரியா, அப்போ எல்லா செல்ஸ்லையும் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். யா, ஆஃப்கோர்ஸ் சொமேட்டிக் செல்ஸ் எல்லாத்துலேயுமே நம்பர்ஸ் ஆஃப் குரோமோசோம் கான்ஸ்டன்ட் இருக்கும். நம்ம பாடியில் எடுத்துக்கோங்க, ஐலேருந்து லிவர்லேருந்து கிட்னி எங்கேருந்து செல் எடுத்தாலுமே எல்லா செல்ஸ்லேயும் வந்து 23 pairs of chromosome தான் இருக்கும். ரைட்டா? So a diploid eukaryotic cells has 2 haploid sets of chromosome, one set from each parent. அதாவது ஒரு diploid cell எடுத்துக்கிட்டோம், liver cell எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன். இப்போ liver cell எடுத்துக்கிட்டோம்னா liver cell வந்து 2n இருக்கும் இல்லையா, 2n numbers of chromosome இருக்கும். நீங்கள் liver எடுத்துக்கலாம், கிட்னி எடுத்துக்கலாம், எதுனாலும் எடுத்துக்கலாம். சரியா? பட் இந்த 2n எதுக்காக இருக்குது, 2n எதனால இருக்குன்னா ஒரு ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் இருக்கு இல்லையா, அது ரெண்டுமே வந்து இந்த ஆர்கானிசம் உடைய ஃபார்மேஷனில் வந்து தன்னுடைய ஈச் செட் ஆஃப் குரோமோசோம் வந்து கொடுத்துருக்கு. அதனால ஈச் செட் ஆஃப் த குரோமோசோம், அதாவது பேர் ஆஃப் குரோமோசோம் இருக்கு இல்லையா, ஸோ ஒரு குரோமோசோம் கம் ஃப்ரம் maternal side, other one comes from paternal side. So that's why we have a set of chromosome or a pair of chromosome இல்லையா. 2 haploid set 2 இல்லையா. ஸோ இது ஒரு haploid, இது ஒரு haploid இல்லையா, 1 haploid, that is sperm and ovum. So from each one we get a pair of, from each one we get a chromosome that makes a pair of chromosome, right? Okay, then all somatic cells of an organisms carry the same genetic complement. நம்ம பாடியில் இருக்க எல்லா செல்ஸ்லையும் சேம் காம்பினேஷன் தான் இருக்கும். பிகாஸ் நம்ம ஜைகோட்டா ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் ஜைகோட் இஸ் ஃபார்ம்ட், அண்ட் ஜைகோட்டிக் பிகாஸ் ஆஃப் repeated mitotic division it becomes an organism. So mitotic division நடக்கும்போது there is no gene recombination, right? It's only multiplying of the DNA multiply ஆகும், cells multiply ஆகிட்டே இருக்கும். So what was the original fertilization நடக்கும்போது என்ன காம்போசிஷன் இருந்துச்சோ அதே காம்போசிஷன் தான் ஹோல் செல்ஸில் வந்து அது ஹோல் பாடி செல்ஸில் இருக்க போகுது. It's not going to be changed. Okay, the behavior of chromosomes during meiosis not only explain Mendel's principle but leads to new and different approaches to study about heredity, right? So meiosis la paakumbodhu we have recombination irukku, package stage la recombination irukku, right? So recombination nadakumbodhu segregation of alleles oda segregation, gene segregation nadakum. Seriya, chromosome number half agum, right? And fertilization agumbodhu marubadiyum from the parents chromosome vandu serum illaya, syngamy. So okay, enna agum meiosis nadakumbodhu, see two things is there. The meiosis என்ன பண்ணும், 2 என்ன வந்து என்ன மாற்றும், ரைட்டா? அண்ட் சிங்காமி என்ன பண்ணும், சிங்காமி வந்து மறுபடியும் என்ன வந்து 2 என்ன மாற்றும் இல்லையா. சிங்காமி சொல்கிறது ஃபர்டிலைசேஷன், ரைட்டா? ஃபர்டிலைசேஷன் 2 என்ன மாற்றும், ரைட்டா? அண்ட் திஸ் காம்பினேஷன் இருக்கு இல்லையா, gives you a variety of recombination or new character ஃபார்ம் ஆகிறதுக்கு, நியூ கேரக்டர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒர்க் பண்ணுது, ரைட்டா? ஓகே, ஸோ இங்கே வந்து ஆர்கானிசம்ஸும் கொடுத்துருக்கு, ஆர்கானிசமில் கேரி பண்ண நம்பர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸும் கொடுத்துருக்கு, ரைட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ன் நேம்ஸ் ஆர்டர் ஸ்டாங் ஃபர்ன் ஹேஸ் 1262 numbers of chromosomes. சரி, ஹார்ஸ்டேல் ஹேஸ் 216, ரைட்? Giant Sequoia has 22, Arabidopsis has 10, sugarcane has 80, apple has 34, rice has 24, potato has 48, maize 20, onion வந்து 16, and Haplopappus gracilis 4 sets of chromosome. Okay, so let's compare between gene and chromosome behavior. So we now know that genes are present in chromosome, but Mendel period la வந்து genes பற்றிலாம் தெரியாது, குரோமோசோம் பற்றிலாம் தெரியாது. அப்போ என்ன தெரிஞ்சதுன்னா அலீல்ஸ் பற்றி மட்டும் தெரியும். அலீல்ஸ் நம்ம ஃபேக்டர் பற்றி சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ லெட்ஸ் கம்பேர் மெண்டலியன் ஃபேக்டர் வித் குரோமோசோமோட பிஹேவியர், ரைட்? இங்கே சொல்கிறாங்க that alleles of a factor occurs in pair, right? So alleles சொல்கிறது வந்து பேரில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த கேபிட்டல் டி பேசணும் இல்லையா, லைக் பார்த்தோம்ல, capital T or small t or capital T small t, they were in pair. Similarly chromosomes occurs in pair, like here you can see this area. இங்கே chromosome number 1 கொடுத்துருக்கு, பேரில் இருக்குது. chromosome 2 கொடுத்துருக்கு, is a pair. 3 is a pair, right? So it always chromosome comes in pair. Similarly as the alleles were in pair. Okay, then similar or dissimilar alleles of a factor separate during the gamete formation. Like gamete formation நடக்கும்போது similar சொல்லும்போது homozygous condition, dissimilar சொல்லும்போது heterozygous conditionல வந்து okay, these alleles get segregated, right? So இங்கே எப்படி நடக்குது, the homologous chromosome separates during meiosis. இல்லையா, meiosis நடக்கும்போது ரைட்டா ஹோமோலாகஸ் குரோமோசோம் வந்து மெட்டாஃபேஸ் 1க்கு அப்புறம் அனாஃபேஸ் 1ல வந்து பிரிஞ்சிடும், ரைட்டா? ஓகே, ஸோ சேம் ஆஸ் இட் ஹேப்பன்ஸ் இன் அலீல்ஸ். அலீல்ஸில் எப்படி நடக்குதோ அதே மாதிரி வந்து
குரோமோசோம்ஸ்லையும் நடக்குது ரைட்டா. தென் மெண்டலியன் ஃபேக்டர்ஸ் கேன் அசார்ட் இண்டிபெண்டன்ட் அசார்ட் ஆகுங்களா. அதே மாதிரி இங்கே என்ன, the paired chromosomes can separate independently during meiosis but the linked genes in the same chromosome normally do not assort independently. இது பற்றி நம்ம பார்ப்போம், லிங்க்ட் ஜீன் இப்படி அசார்ட் ஆகிறது இல்லைன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ செகண்ட் திங் வந்து இங்கே வந்து டயக்ராமில் கொடுத்துருக்க சில விஷயத்தை பாருங்கள், நம்ம பேசிட்டோம் ஆல்ரெடி, பட் லெட்ஸ் சி. சரியா, ஸோ குரோமோசோம் வந்து பேரில் இருக்கும், and I told you that each chromosome come from one of the parents, so it's like இது வந்து லைட் brown color from paternal origin, dark brown maternal origin இருக்கும் ரைட்டா. chromosome always are in pair ரைட்டா. and ரெண்டு chromosome which are same size and shape comes from parent, father and mother, we call them homologous chromosome ரைட்டா. and homologous chromosomes இருக்கு இல்லையா, அதுக்கு இது என்ன சொன்னோம், இது ரெண்டு வந்து சிஸ்டர் குரோமாட்டிட்னு சொன்னோம் ரைட்டா. இதையும் வந்து சிஸ்டர் குரோமாட்டிட்னு சொன்னோம் ரைட்டா. ஓகே, தென் லெட்ஸ் டாக் அபவுட் தி ஜீன் ஆர் அலீல்ஸ் பற்றி நம்ம பேசுவோம். சி, இது அலீல்ஸ் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அலீல்ஸ் சொல்லும் போது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஜீன் இருக்குது இல்லையா, அந்த ஜீனில் வந்து நம்ம ஜீன் இஸ் மேட் அப் ஆஃப் சீக்வன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் இல்லையா. ஸோ இங்கே பார்க்கும்போது லைக் GCATT, CGA, GTC, CATAA, GCGATGA கொடுத்துருக்கு இல்லையா, அந்த சீக்வன்ஸ் கொடுத்துருக்கு இல்லையா, சேம் சிம்பிள் இங்கே கொடுத்துருக்கு. பட் யூ சி அட் அ பர்டிகுலர் லொக்கேஷன் இல்லையா, லைக் இங்கே பார்க்கும்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 11th and 12th பொசிஷனில் வந்து C இருக்குது இல்லையா. அதே நம்ம அலீல் சரி அடுத்த அலீலில் பார்க்கும்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 11th 12th பொசிஷனில் வந்து T இருக்குது இல்லையா. இதுவும் 12th பொசிஷன், இதுவும் 12th பொசிஷன் ரைட். ஓகே, ஸோ அலீல் ஏ சொல்லும்போது டாமினண்டாக கொடுத்துருக்கு, இங்கே வந்து சி சைட்டோசின் இருக்குது, இங்கே வந்து தைமினா மாறிடுச்சு இல்லையா, இங்கே தைமின் இருக்குது ரைட். ஸோ தட் மீன்ஸ் வந்து பிகாஸ் ஆஃப் சேஞ்ச் இன் ஒன் நியூக்ளியோடைட் சரியா, அந்த ஹோல் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் மே சேஞ்ச் இல்லையா, ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சரே வந்து மாறிடும் ரைட். ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் மாறதுனால the phenotype that is caused by that protein will be different இல்லையா. மேபி இந்த ப்ரோட்டீன் ஃபங்க்ஷனலாக இருக்கலாம், லைக் இங்கே கொடுத்துருக்க கேப்ஸே கொடுத்துருக்க இட் மே பி சம் என்சைம் சரி, இந்த என்சைம் ஃபங்க்ஷனலாக இருக்கலாம் ரைட்னா, இட் மே பி ஃபங்க்ஷனல். ஸோ மெட்டபாலிசமில் வந்து ஒர்க் பண்ணும் இந்த பர்டிகுலர் என்சைம் வந்து பிகாஸ் ஆஃப் சம் மியூட்டேஷன் இங்கே இருக்கு இல்லையா, ஒரு டீயாக மாறி இருக்கிறதுனால நான் ஃபங்க்ஷனாக இருக்கலாம். நான் ஃபங்க்ஷனாக இருக்கும்போது இது வந்து அந்த இதோடைய தன்னுடைய ஜாப் வந்து பார்க்காதனால வந்து இட் வில் ப்ரொவைட் சம் ஃபினோடைப். ஸோ இது ஒர்க் பண்ணுது, அதனால வந்து ஒரு ஃபினோடைப் கிடைக்கும். இது ஒர்க் பண்ண மாட்டேங்குது, அதனால ஒரு ஃபினோடைப் கிடைக்கும் ரைட். ஸோ பேசிக்கலி ஜீன் இஸ் சேம் சரி, ஒரே ஜீன் தான், பட் பிகாஸ் ஆஃப் தேர் சேஞ்ச் இன் சீக்வன்ஸ் சரி, ஒரு நியூக்ளியோடைட் மட்டும் மாறி இருக்குது 12th பொசிஷனில், அதனால வந்து மொத்தமாகவே வந்து இது ஃபங்க்ஷன் வந்து எதிர் ஃபங்க்ஷனாக இருக்குது, நான் ஃபங்க்ஷனாக இருக்குது. அண்ட் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால ஒரு ஃபினோடைப் வருது, ஃபங்க்ஷனாக இல்லாதனால இன்னொரு ஃபினோடைப் வருது. Okay, next one, the important aspects to be remembered about the chromosome behavior during cell division. That meiosis cell division in the cell division la meiosis la mitosis are as follows. Seri paarenga enna the alleles of a genotype are found in the same locus of a homologous chromosome. Meaning enna, if we have homologous chromosome illa or homologous chromosome irukna, homologous I told you which have the same shape and size, which comes one from father, one from mother சரியா. ஸோ இது ரெண்டும் வந்து ஒரு ஹோமோலாகஸ் குரோமோசோமாக இருக்க வச்சுக்கோங்க சரியா. குரோமோசோம் இருக்கும்போது இது வந்து பெட்ரனல் குரோமோசோமாக இருக்குது, இது வந்து மெட்டரல் குரோமோசோமாக இருக்க வச்சுக்கோங்க சரியா. ஸோ இஃப் இன் திஸ் லொக்கேஷன் an allele A is found இல்லையா, ஒரு allele இந்த லொக்கேஷனில் இருக்க வச்சுக்கோங்க. சேம் லொக்கேஷனில் அடுத்த குரோமோசோம் ஹோமோலாகஸ் குரோமோசோம்லேயும் ரிசம்பிள் allele இருக்கும் சரியா. இது எப்படி இருக்கலாம்னா மேபி கேப்ஸே இருக்கலாம் சரியா, ஆர் ஸ்மால் ஏ இருக்கலாம், ஆர் கேப்ஸே ஸ்மால் ஏ இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் சரியா. பட் லொக்கேஷன் won't change, லொக்கேஷன் ஸ்டேஸ் as such சரியா. ஸோ லோக்கஸ் மாறாது, லோக்கஸ் வந்து சேம் லோக்கஸில் தான் இருக்கும் ரைட். that was point 1. okay, then in the S phase of meiotic interphase, each chromosome replicates forming 2 copies of each allele, one on each chromatid. okay, so story enna again, so we have a chromosome irukku illaya. So let's take same homologous chromosome, இது paternal origin ரைட்டா, இது வந்து maternal origin இருக்கு இல்லையா. ஸோ ஐ டோல்ட் யூ வந்து இங்கே வந்து ஒரே லோக்கஸில் தான் ரெண்டுலேயும் இருக்கும். ஸோ ரெண்டுலேயும் ஒரே லோக்கஸில் இருக்குது ரைட்டா. லெட்ஸ் டேக் தட், இது வந்து கேப்ஸே இருக்குது, இதில் வந்து ஸ்மால் ஏ இருக்குது வச்சுக்கோங்க
ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிளுக்காக ரைட்டா. அண்ட் எஸ் ஃபேஸ் நடக்கும்போது டியூரிங் எஸ் ஃபேஸ் தட் இஸ் சிந்தசிஸ் ஃபேஸ், சிந்தசிஸ் ஃபேஸில் என்ன ஆகும், டிஎன்ஏ சிந்தசிஸ் நடக்கும். ஸோ டிஎன்ஏ காப்பி நடக்கும் இல்லையா. ஸோ சேம் இங்கே இதில் என்ன இருக்கோ, இந்த சீக்வன்ஸில் என்ன இருக்கோ அது அப்படியே மல்டிப்ளை ஆகும், காப்பி ஆகும் ரைட்டா. ஸோ இட்ஸ் காப்பீடு ரைட்டா. ஸோ காப்பி நடக்குது. ஸோ யூ கெட் அ சிஸ்டர் குரோமாட்டிக் நமக்கு கிடைக்குது. அண்ட் சிஸ்டர் குரோமாட்டிக் சொல்லும்போது இந்த அலீலில் என்ன இருந்துச்சோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ புட் கேப்ஸே, ஸோ இங்கேயும் சேம் கேப்ஸே இருக்கும் ரைட்டா. அண்ட் இதில் வந்து ஸ்மால் இருக்கு இல்லையா. ஸோ அகெயின் வென் எஸ் ஃபேஸில் வந்து நடந்துச்சுன்னா ரைட்டா. ஸோ இங்கே ஸ்மால் ஏ இருக்குன்னா இதுலேயுமே சேம் ஸ்மால் ஏ தான் இருக்கும் ரைட்டா. அது மாற போகிறது கிடையாது, பிகாஸ் ஜஸ்ட் அ ரெப்ளிகேஷன், ஜஸ்ட் எ காப்பிங். ஸோ மெயின் ஒரிஜினல் காப்பியில் என்ன இருக்கோ அதே தான் வந்து ஜெராக்ஸ் காப்பியில் அப்படி தானே இருக்கும். ஃபார் ஒரிஜினல் காப்பியில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல வந்து இருக்குன்னா ஜெராக்ஸ் எடுக்கும்போது சேம் அது அப்படி அங்கே அதே இடத்துல அதே லொக்கேஷனில் தான் இருக்க போகுது. சேம் திங் ஹேப்பன்ஸ் ஹியர் ஆல்சோ சரியா. ஸோ ரெப்ளிகேஷன் எஸ்பெஷல் ரெப்ளிகேஷன் நடக்கும். ரெப்ளிகேஷன் நடக்கும்போது ஒரிஜினல் காப்பியில் என்ன இருக்கோ அது அப்படியே இருக்க போகுது. ஓகே ரைட். ஸோ நவ் யூ ஹேவ் டூ sister chromatid. Yeah, now you have sister chromatid of homologous chromosome. Okay, the next point. The homologous chromosomes segregate in anaphase 1, thereby separating two different alleles. சரியா. Okay, like I told you, இப்போ இங்கே வந்து the capsay and small a இருக்கு இல்லையா. ஸோ என்ன ஆகும்னா, லெட்ஸ் அஸ்யூம் தட் மொத்தம் இங்கே எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்குது, 2 பேர்ஸ், 2 செட் ஆஃப் இருக்குது ரைட்டா. ஸோ இது வந்து கேப்ஸே ரைட்டா. இது வந்து ஸ்மால் ஏ அண்ட் என்ன ஆகும்னா அனாஃபேஸ் 1 நடக்கும்போது anaphase 1 of meiosis 1 நடக்கும்போது they get segregated இல்லையா. செக்ரிகேட் ஆயிரும் இல்லையா, பிரிஞ்சு போயிடும். ஸோ பிரிஞ்சு ஹோமோலாகஸ் குரோமோசோம் பிரிஞ்சு போகும்போது இது ஒரு செல்க்கு போகும், இது வேற இன்னொரு செல்க்கு போகும் ரைட்டா. அப்போ இங்கே என்ன, இங்கே கேப்ஸ் ஏ அண்ட் கேப்ஸ் ஏ போயிடுது, இங்கே ஸ்மால் ஏ அண்ட் ஸ்மால் ஏ போயிடுது இல்லையா. அது பிரிஞ்சிச்சு. இது ஒரு செல்குள்ளே போகும், இது இன்னொரு செல்குள்ளே போகும். எந்த ஃபேஸில், அனாஃபேஸ் 1 ஆஃப் மியோசிஸ் 1 ரைட். ஓகே. ஸோ இங்கே நமக்கு வந்து ஏ இருக்குது, இங்கே வந்து ஸ்மால் ஏ இருக்குது ரைட்டா. ஓகே, லெட்ஸ் see next. Okay, so anaphase 2 நடக்கும்போது என்ன ஆகும்னா, separation of sister chromatids or homologous chromosome take place. Therefore, each daughter cells carries only a single allele of the character. இல்லையா. So like I told you, like we saw that அங்கே பிரியுது இல்லையா. பிரியுதுக்கு அப்புறம் வந்து இப்படி இருக்குல்ல. ரைட்டா. So you have A and A, small a and small a, right? And this is okay. So konjam maathirvom for our understanding. ஏன்னா 2 பிரியுது இல்லையா, and both are in each cell சரியா. ரெண்டுமே ஒரு செல்ல இருக்கு. and இது வந்து meiosis 1 முடிஞ்சிச்சு சரியா. so meiosis 1 is over, 1 is finished, and meiosis 2 க்கு நம்ம போறோம். we are going for meiosis 2, and இது ரெண்டுமே ஒரு செல்குள்ள இருக்கு ரைட். ஓகே, உங்கள் ஹோம்ஒர்க் என்னன்னா, இந்த செல்க்கு வந்து என்ன பேர் சொல்லுவாங்க, அதுதான் உங்கள் ஹோம்ஒர்க். பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டா, செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்டா, இல்லை பிரைமரி யூகோனியாவா, செகண்டரி யூகோனியாவா, என்ன பேர் சொல்லுவாங்க. தட்ஸ் யுவர் ஜாப், ஹோம்ஒர்க். ஓகே. ஸோ என்ன ஆகும், நீங்கள் சிஸ்டர் குரோமாட்டிட் பிரிஞ்சிடும் இல்லையா. சிஸ்டர் குரோமாட்டிட் பிரிஞ்சிச்சுன்னா இட் வில் பி சம்திங் லைக் திஸ். ரைட்டா. ஸோ ரைட்.
ஸோ இது வந்து capital A, small a, and each one will make a gamete. சரியா, இது ஒரு gamete ஃபார்ம் பண்ணும், இது இன்னொரு gamete ஃபார்ம் பண்ணும், இது இன்னொரு gamete ஃபார்ம் பண்ணும், and இது இன்னொரு gamete ஃபார்ம் பண்ணும். சரியா, we take just one chromosome, one pair of chromosome வச்சு பண்ணோம். இதே மாதிரி 23 pairs in case of human இருக்கும். சரியா, ஸோ என்ன ஆகுது? ஸோ therefore each daughter cell carries only one allele for a character. So பாருங்க, இது 1, then the second cell, then third cell, and then fourth cell. Yeah, cell 1, cell 2, cell 3, and cell 4. Okay.